போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எல்லார் கையை விட உன் கை தாண்டி நல்லா சவந்திருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் உன் மேல உசிரா இருப்பான். உனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பாட்டி, நீங்க வேற சும்மா இருங்க பாட்டி. எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ரோகிணி காதுல விழுந்துற போது. விழுந்தா என்னடி? அது இல்ல பாட்டி, ரோகிணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா. அவளோட சந்தோஷத்துக்காக தானே நம்ம இவ்வளவும் பண்றோம். ரோகிணி கைதான் நல்லா செவந்திருக்குன்னு சொல்லணும். அப்பதானே அவ சந்தோஷப்படுவா. இனி அவ வாழ்க்கையில எல்லா நாளுமே சந்தோஷமா தான் இருக்கணும். தாத்தா, என் கை நல்லா செவந்திருக்கா? அருமையா இருக்குமா. நீ வெக்கப்பட்ட முகம் செவ செவ செவன் செவக்குமே அந்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா. பாட்டி, நீங்க சொல்லுங்க, நல்ல செவந்திருக்கா? என் தங்கம், அம்மாடி, எல்லார் கையை விடவும் உன் கைதான் நல்ல அருமையா செவந்திருக்கு. தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ. ரொம்ப நல்லா செவந்திருக்கு. உங்க லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. எதுக்கு இப்போ இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பார்த்தா பாக்கட்டுமே. அவங்க எல்லாரும் பார்க்கணும் தானே நம்ம இந்த ஃபங்க்ஷனே பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எல்லார் கைய விட என் கை தான் நல்லா செவந்திருக்கான். யாரு கை நல்லா செவந்திருக்கோ அவங்க புருஷன் அவங்க மேல ரொம்ப உசுரா இருப்பாராம். அப்போ உங்க உசுறு நான் தானே? ஆமா. உசுறு இல்லடி, என் உசுரை எடுக்கிறவளே நீதான். இருக்கிறதுலயே உன் கைதான் சுமாரா கூட செவக்கல. அது கூட உனக்கு தெரியல. அதுவும் சரிதான். எனக்கு தான் உன்னை சுத்தமா பிடிக்கலையே. உன்னை என் தலையில கட்டணும்னு நினைக்கிறா பாரு என் தங்கச்சி. அவளுக்கு இருக்குது. ஓவரா சீன் போடுறேன். நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஆரம்பிச்சிடும். ஓ, நீங்களே நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லிருங்க. சரிங்க சார். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஓகே சார். உள்ள வெயிட் பண்றோம். ஓகே வாங்க சார் போலாம். பிரபாகர் சார். சார். சொல்லுங்க. மாப்பிள்ளை எங்க இன்னும் காணோம்? என்னாச்சு? வருஷம் ஏதாவது கேட்டாளா? இல்லைங்க, சில முக்கியமான விஐபிஸ் எல்லாம் கிளம்புறேங்கிறாங்க. மாப்பிள்ளை வந்துட்டா ரிசப்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டு மகேஷ் கால் பண்ணா அவனும் எடுக்க மாட்டேங்கிறான்.
இந்த பசங்க ஏன் கடைசி நேரத்தில் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மாலதி, ஆமா சரிதாங்களா? ஒரு நிமிஷம். இதோ வரேங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சரிங்க. சொல்லுங்க. அருண் ஃபோன் பண்ணானா? இல்லங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வரேன்னு போனா இன்னும் வரவே இல்ல. இதுக்குதான் அவனை போக வேண்டாம்னு சொல்றது. இல்லங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். மாப்பிள்ள போனை சைலண்ட்ல போட்டிருக்கலாம்ல, அதனால கூட உங்க காலை பார்க்காம இருக்கலாம்ல. அம்மா நர்மதா எங்க? அவ இங்கதாங்க இருப்பா. அவ இங்கதான் இருப்பான்னு எனக்கும் தெரியும். நர்மதா கால் பண்ண அருண் தானா இங்க வருவான். முதல்ல நீ அவளை கூட்டிட்டு வா. சரிங்க. ஐயோ, நர்மதா இப்பதானே அந்த மண்டபத்துக்கு போனா. உடனே கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? என்ன மாலதி, நர்மதா கூட்டிட்டு வா சொன்னா ஒரு மாதிரியா இருக்க? ஆ, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல ஒண்ணு இல்லங்க. இன்னும் ½ அன் அவர்ல பொண்ணு மாப்பிள்ள ஸ்டேஜ்ல இருக்கணும். வர்றவங்கள யாரை பார்த்துட்டு போவாங்க? டைம் ஆகுதா இல்லையா? இப்பவே சில பேர் கிளம்புறங்கிறாங்க. என்ன பண்றதே தெரியல மாலதி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் நர்மதா விட்டு பொண்ணு மாப்பிளையே ரெடி பண்ண சொல்றேன். சரியா? சீக்கிரம். இந்த மண்டபத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். ஆனா என்ன தவிர பாக்கி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஒருத்தன் கூட நினைக்க மாட்டானே. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு இழிச்ச வாயின நம்ம கண்ணுல மாட்ட மாட்டானே. என்ன ஒரு உலகண்டா. இன்னைக்குன்னு பார்த்து எவனுமே என் கண்ணுல மாட்ட மாட்டானே. 2 பேர் வராங்க, திருட்டுத்தனமா வராங்களே. டேய், இங்கதான் ஆளுங்க யாருமே இல்ல, இங்கேயும் முடிச்சிடலாம். டேய் அட்ரா சீக்கிரம். என்ன பாக்கெட்டுல கை விடுறான்? நம்ம குழந்தை. வாடா 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 வாடா. என்னடா மறைச்சிட்ட? அது ஒண்ணு இல்லண்ணே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்தேன். ஓ சிறப்பா. ஆமாண்ணே. காட்டு பாப்பா. இல்லண்ணே, அது வந்து குழந்தைங்க குடிக்கிறதுண்ணே. பரவாயில்ல காட்டுற பாப்போண்டா. கேட்டுவா. இது சிறப்பா? இந்த சிறப்பை குடிக்கிற குழந்தைங்க நீங்க தானா? எதுக்குடா இப்படி திருட்டுத்தனமா குடிக்கிறீங்க? ஆனா கல்யாண வீடு கொஞ்சம்